பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான். ஒரு பெரியவர் சொன்னார், உன் பேரனின் மகன் இந்த வாகனங்கள்லாம் போக மாட்டான், நடந்து தான் போவான். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அது எப்படி? இப்போது எனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நல்லா வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோடது பிள்ளைங்க சேர்த்துக்கும் இல்லையா? நம்ம செல்வம் அதுக்கிட்ட போகும், அதனோட செல்வம் அதுக்கிட்ட போகும், அப்படித்தானே அப்படின்னு நான் யோசிச்சு, அது எப்படி இருக்க வசதி ஆகிட்டே தானே போகும், அந்த பிள்ளை வசதியாக தானே இருக்கும், அதையே நடந்து போகுது அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், அதுதான் ஞானம். அது எப்படி? என் பேரனின் மகன் வாகனமின்றி நடப்பான். யோசிக்கிறேன். அப்போ அவர் சொல்றது அப்பாடி கரெக்டு தானே. அப்பப்பப்பா, இதை மறந்துட்டோமே. நம்ம வசதின்னு வலுவான சமுதாயத்தை நம்ம உருவாக்காமல் வலுவில்லாத சமுதாயத்தை தான் நம்ம இந்த வசதியால் வலுவற்ற சமுதாயத்தை தான் உருவாக்கிட்டோமோ? கரெக்டு. சிரமமான சூழலில் வளர்கிற ஒரு மனிதன் வலிமையாக வளருவான், மனிதனாக இருப்பான் இல்லையா? அந்த வலுவான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழ்நிலையில் இருக்க ஒரு மனிதன் வலிமை இல்லாமல் தான் வளருவான். அப்போ வலிமை இல்லாத மனுஷன் வசதியற்று தான் இருப்பான். அந்த வசதியற்ற மனிதன் அப்புறம் எப்படி? அவன் பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான். அது அப்படியே அந்த சைக்கிள் அப்படியே மாறிக்கிட்டே வருதுல்ல. அப்போது நம்ம வலுவான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பதில் வலுவில்லாத சமுதாயத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் பெருக்கி இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்மளே தான் கெடுத்துட்டோமோ? அப்போது அது கரெக்டு தானே? அந்த ஞானி சொன்னது கரெக்டு தானே?